இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். 9/3/2025 இன்று தவக்காலம் முதல் ஞாயிறு. தவக்காலம் என்பது சோதனைகளை வெல்லும் காலம். ஒவ்வொரு மனிதரும் சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றனர். உடல் அளவிலும் மனதளவிலும் நம்பிக்கை அளவிலும் நாம் சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றோம் என்பதை உணர்த்துகின்றது. இயேசு எல்லா நிலையிலும் நம்மில் ஒருவராக நம்மை போல சோதனைகளுக்கு உட்பட்டவர். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் இதை குறிப்பிடுகின்றது. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்பட்டவருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். ஆனால் அவர் தீயோனுக்கு அடிமையாகவில்லை. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதரும் சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றனர். சோதனைகளை வெல்வதும் அல்லது சோதனைகளுக்கு உட்படுவதும், சோதனைகளை தாங்க முடியாமல் தங்கள் வாழ்வை இழப்பதும் யதார்த்த நிகழ்வுகளாக மாறிவிடுகின்றது. கடவுள் நமக்கு நாம் எதிர்கொள்ள முடியாத சோதனைகளை தருவதில்லை. சோதனை என்பது கடவுளிடமிருந்தும் வருவதில்லை. சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிடமிருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை, அவரும் எவரையும் சோதிப்பதில்லை என்று திருத்தூதர் யாக்கோபு குறிப்பிடுகின்றார். எனவே சோதனைகளை வெல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை போல விவிலியத்தை மேற்கோள் கொண்டு நாம் சோதனைகளை வெல்ல முடியும். சாத்தானை வெல்ல இயேசு இறை வார்த்தையை பயன்படுத்துகின்றார். இறை வார்த்தை நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்க வல்லது என்பதை சுட்டி காட்டுகின்றார். அன்பிற்குரியவர்களே, கடவுளுடைய வல்லமை, அவருடைய ஆற்றல், அவருடைய செயல்திறன் நிச்சயமாக நம்மை பாவத்திலிருந்தும் சோதனையிலிருந்தும் விடுவிக்க வல்லது. நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள், நாம் சந்திக்கின்ற இடர்பாடுகள், நாம் சந்திக்கின்ற பல்வேறு துன்பங்கள் நம்மை மூழ்கடித்து விடாமல் நாம் கடவுளுடைய துணை கொண்டு சோதனைகளை வெல்ல வேண்டும். இன்றைய முதல் வாசகம், இஸ்ரேல் மக்கள் கடவுள் அவர்களை அற்புதமாக வழிநடத்தி வந்ததை மறந்துவிடாமல் எப்பொழுதும் நினைவு கூர்ந்து அவருக்கு தங்களுடைய முதல் கனிகளை கொடுத்து இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்று மோசே வழியாக அழைப்பு விடுக்கின்றார். நாம் கடவுளுக்கு எதை கொடுக்கின்றோம் என்பதை நினைவு கூற அழைக்கப்படுகின்றோம். கடவுள் நமக்கு செய்த பல்வேறு நன்மைகளை நாம் மறந்து விடாமல் கடவுளுடைய அன்பை பெறுவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆண்டவர் எங்கள் குரலை கேட்டார், எங்கள் துன்பத்தையும் வருத்தத்தையும் அவதியையும் கண்டார். தம் வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் அஞ்சத்தக்க பேராற்றலாலும் அடையாளங்களாலும் அருஞ்செயல்களாலும் ஆண்டவர் எங்களை எகிப்திலிருந்து புறப்படச் செய்தார். அவர் எங்களை இந்த இடத்திற்கு கூட்டி வந்தார். பாலும் தேனும் வழிந்தோடும் இந்த நாட்டை எங்களுக்கு தந்தார். ஒருபோதும் இறைவனுடைய நன்மைகளை மறந்து பாவம் செய்துவிடக்கூடாது என்பதற்காக இஸ்ரேல் மக்களை இறைவன் தம்முடைய வழிகளை புரிந்து நடப்பதற்கு அவர் விரும்பினார். இன்றைய இரண்டாம் வாசகம், திருத்தூதர் பவுலடியார் நம்பிக்கை என்பது என்ன, அது இறை வார்த்தையின் வழியாக நம்மில் எப்படி ஒளிர்கின்றது, நாம் நம்பிக்கையாளர்களாக வாழ என்ன செய்ய வேண்டும், இறைவனுடைய அன்பை பறைசாற்றுபவர்களாக இறைவனுடைய நற்செய்தியை நாம் அறிவிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகின்றார். இதுவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என நாங்கள் பறைசாற்றும் செய்தியாகும். ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர். வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்பது மறைநூல் கூற்று. அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகின்றார். ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர் என்று எழுதியுள்ளது அல்லவா? இன்றைய நற்செய்தி வாசகம், இயேசு நமக்கு சோதனைகளை எப்படி வெல்ல வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகம் இயேசு நமக்கு சந்தித்த சோதனைகளை 3 நிலைகளிலே நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றது. உடல் சார்ந்த தேவைகள் குறித்த சோதனைகள், உலக செல்வங்கள் சார்ந்த சோதனைகள், இறை நம்பிக்கை சார்ந்த சோதனைகள் என்று 3 நிலைகளிலே இதை பார்க்கின்றோம். இயேசு நம்மை போல நம்மில் ஒருவராக எல்லா நிலைகளிலும் சோதிக்கப்பட்டார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்துக் கூறுகிறது. ஆனால் இயேசு சாத்தானை வெற்றி பெறவிடவில்லை என்பதையும்
நாம் பார்க்கின்றோம். திருமுழுக்கு பெற்றவுடன் இயேசு தூய ஆவியால் நிரப்ப பெற்றார். உடனடியாக அவர் பாலை நிலத்திற்கு தூய ஆவியாரால் வழி நடத்தப்படுகின்றார். பாலை நிலம் என்பது நம் ஆன்மாவின் சோதனை களத்தை குறிப்பிடுகின்றது. அன்பிற்குரியவர்களே, எங்கே நாம் சோதிக்கப்படுகிறோம், எங்கே நாம் இறைவனுடைய அன்பை இழக்கிறோம் என்பதை உணர வேண்டும். இயேசு இறைமகன் என்று திருமுழுக்கு தந்தையின் குரல் அவரை அங்கீகாரம் செய்கின்றது. ஆனால் அலகை அதே அங்கீகாரத்தை பயன்படுத்தி, நீ கடவுளின் மகனானால் இந்த கற்களை அப்பமாகும்படி செய்யும் என்று சோதனை கொடுக்கின்றது. அதனிடம் இயேசு மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். கடவுளுக்கும் அலகைக்கும் இடையே நடைபெறுகின்ற ஒரு போராட்டத்தை இன்றைய நற்செய்தி வெளிப்படுத்துகின்றது. நம்முடைய உடல் தேவைகளுக்கும் கடவுளுடைய அருட்கொடைகளுக்கும் இடையே ஒரு போராட்டம் ஏற்படுவதை இது நமக்கு உணர்த்துகின்றது. அதே போல நமக்கும் நம்முடைய அதிகாரத்திற்கும் கடவுளுடைய அளப்பரிய ஆற்றலுக்கும் இடையே உள்ள போராட்டத்தை சுட்டி காட்டுகின்றது. மேலும் நாம் கடவுளுக்கு ஏற்றாற்போல வாழ வேண்டும் என்பதை மறந்துவிட்டு அவர் நமக்கு ஏற்றாற்போல நமக்கு உதவ வேண்டும் என்று விரும்புகின்றதை சுட்டி காட்டுகின்றது. இன்றைய காலத்திலே மனிதன் அறிவியல் வளர்ச்சி வளர்ந்துள்ள நிலையிலே நம்மை இறைவன் சார்ந்த, இயற்கை சார்ந்த, வாழ்வு சார்ந்த நிலைகளில் நமக்கு சரியான நிலைப்பாடுகளை தேர்ந்தெடுக்க முடியாமல் தவிக்கின்றதை சுட்டி காட்டுகின்றது. கடவுள் சோதனைகளை நமக்கு கொடுக்கிறார் என்றால் நாம் சோதனையில் மூழ்கி போவதற்காக அல்ல, இறைவனை அறிந்து, இறைவனுடைய திட்டத்தை அறிந்து, நாம் அலகையின் செயல்பாடுகளை களைந்து நாம் நல் மக்களாக வாழ்வதற்கு இறைவன் அழைக்கின்றார் என்பதை உணர்ந்து செயல்படுவோம். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்கின்ற சோதனைகள் ஏராளம். ஆனால் உன் துணை கொண்டு நாங்கள் சோதனைகளை வெல்ல முடியும் என்று இன்றைய நற்செய்தியின் வழியாக எங்களுக்கு கற்றுத்தருகின்றீர். நாங்கள் இறை வார்த்தையின் ஒளி கொண்டு எங்கள் சோதனைகளை வென்று நிறைவான வாழ்வை நோக்கி பயணிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆமென்.